ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபுட் ஃபார்முலா தமிழ். இந்த வீடியோவில் என்னோட மந்த்லி க்ராசரி பட்ஜெட் எவ்வளவு, நான் எப்படி பிளான் பண்ணுறேன், எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன், நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளோட அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்க முடியுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முன்னாடிலாம் என்னோடய பட்ஜெட் 10,000 மேலே இருந்துச்சு. மொத்த கடையில் வாங்கும் போதுமே எனக்கு அந்த அமௌண்ட் வந்துருச்சு. ஆனால் இப்போ என்னோடய பட்ஜெட் 7,000லேருந்து 7,500க்குள்ளேயே நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். அதுவே எனக்கு அதிகம்தான். நான் க்ராசரி லிஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி வேறு என்னெல்லாம் பொருள் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவேன். அந்த பொருள் ஒரு 10 to 15 டேஸாவது வருமானு பார்த்துட்டு, அந்த மாதிரி வருமானி இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை லிஸ்ட்டில் எழுத மாட்டேன். ஸோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணியை நம்ம வேறு பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். என்னோடய மந்த்லி பட்ஜெட் ஒரு 30 நாளுக்கான பட்ஜெட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 10ஆந்தேதி சேலரி வருதுன்னா நான் ஒரு 15 நாளுக்கான பட்ஜெட் தான் எப்பயுமே போடுவேன். ஸோ அது ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த 15 டேஸ் ரொம்ப முக்கியமான பொருள் தான் என்னோடய லிஸ்ட்டில் இருக்கும். அதாவது நம்ம ரெகுலராக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அரிசி, பருப்பு, குழம்புப்பொடி, மசால்கள், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் அதில் இருக்கும். நான் ஏன் இதை அப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, ப்ரீவியஸாக ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு ஷெடியூல் மாதிரி வச்சுருப்பேன். மாதம் க்ராசரினா இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி வாங்குகிற ஐட்டம்ஸில் சில ஐட்டம்ஸ்லாம் நான் யூஸே பண்ணியிருக்க மாட்டேன். அதாவது சுண்டல் வகைகள், பயறு வகைகள், அதாவது பச்சை பயிறு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரெகுலராக என்னோடய ஃபுட்டில் இருக்காது. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். நமக்கு எப்போ தேவையோ அதை அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணதுக்கப்புறமா ஃபிக்ஸடாக 30 நாள் க்ராசரி அப்படின்றதே நான் விட்டுட்டு 15 டேஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதனால் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மணியை என்னால் சேவ் பண்ணிக்க முடியுது. நான் இப்போ என்னோடய க்ராசரியை ஜெப்டோ ஆப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் ஒரு எமர்ஜென்சிக்காக நாங்கள் அந்த ஆப்பில் ஆர்டர் போட்டோம். ஸோ அப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்குமே 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் அதில் சேவ் பண்ணிக்க முடியும். டிபெண்ட்ஸாக நம்ம குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறோமோ அதை பொறுத்து. பேக்டு ஐட்டம்ஸ் ஃபுல்லுமே நம்ம இந்த ஆப்பில் வாங்கிக்கலாம். ஆஃபர்ஸ் நல்லாவே போட்டிருப்பாங்க. நம்ம அமௌண்ட்டும் நிறையா சேவ் பண்ண முடியும். நான் இந்த வீடியோவில் காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜெப்டோவில் தான் வாங்கினேன். ஸோ நான் 1500 என்னோடய பில் வந்துச்சு. ஆனால் நான் 400 சேவ் பண்ணி 1100 அதை நான் வாங்கிக்கிட்டேன். ஆனால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வாங்காதீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அண்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அரிசி, உளுந்து, பட்டவத்தல், இதெல்லாமே நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா அங்கே தான் ரக வைஸாக வச்சுருப்பாங்க. நமக்கு ஏற்ற அமௌண்ட் வைஸாகவும் நம்ம வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு. நீங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கீங்க, இல்லை 2 ஃபேமிலி சேர்ந்து இருக்கீங்க, பெரிய ஃபேமிலினா மட்டும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே பல்காக தான் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன குவான்டிட்டியில் இருக்காது. நீங்கள் 2 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் போய் நீங்கள் அங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் அதிகமாகும் அண்ட் வேஸ்டேஜும் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோலையுமே ஒரு சில பொருட்கள் இருக்காது. நான் வாங்கி 2 வாரம் ஆச்சு. இன்றைக்கி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ சில விஷயங்கள்லாம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் மட்டும் இதில் நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். அண்ட் இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அப்போலோ ஃபார்மசின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அங்கே மெம்பர்ஷிப் கார்டுன்னு இருக்கும். எங்ககிட்ட அது இருக்குது. அதில் எப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு இதுக்கும் பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகும். 5 ரூபா 10 ரூபான்ட்டு. அதை நம்ம டெபிட் பண்ண முடியாது. பட் அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம அங்கே பர்ச்சேஸ் வேறு ஏதாவது வாங்கிக்கலாம். எங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடினா நாங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகும்போதெல்லாம் 200 300 கூட கையில் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போல்லாம் கூட இந்த சோப்பு, பேஸ்ட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அந்த பாயிண்ட்ஸ் வச்சுலாம் நாங்கள் வாங்கின நாட்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு தெரியாதவங்க நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மந்த் எண்டில் ஒரு ஓம வாட்டரோ, குழந்தைங்களுக்கு ஒரு ஓம வாட்டரோ ஏதோ ஒன்று அங்கே வாங்கிக்கலாம். ஸோ இது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் இந்த எண்ணெய், பவுட்ரு இதெல்லாமே அங்கே தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ அதுவும் ஒரு சேவிங்ஸ் தான். நெக்ஸ்ட் பட்ஜெட்டுன்னு பார்த்தோன்னா வெஜிடபிளும் நான்வெஜ்ஜும் தான். இப்போ வெஜிடபிள்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வீக்கில் மிக்சட் வெஜிடபிள்ஸ், அதாவது 70 ரூபாய்க்கும் வெஜிடபிள்ஸ் இருக்கும், 10 ரூபாய்க்கும் வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வாங்கிப்பேன். ஹையர் எண்ட்லேயே வாங்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வாங்கும்போது நம்ம பில்லும் ஒரு ஆவரேஜாக வரும். எல்லா காயுமே அதில் கவர் ஆயிரும்.
அண்ட் மிட் வீக் இருக்கும் இல்லையா, ஸோ அப்போது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரியான வெஜிடபிள்ஸ் லைக் வந்து சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான விஷயங்களை அந்த மிட் வீக்கில் வாங்கி வச்சுப்பேன். ஸோ அப்போது எனக்கு மந்த் எண்ட் அப்போது இந்த காய்கறிலாம் கெட்டு போகாது. எப்படின்னாலும் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் இந்த காயெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு வெஜிடபிள்ஸுக்கு வந்து வீக்லி 500 வரும். ஸோ மாதத்துக்குன்னு பார்த்தோன்னா வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் 2000 ருபீஸ் வந்துடும். அது போக வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நான்வெஜ்ஜு, அதுவுமே 500 வந்துடும். அப்போ வந்து மாதத்துக்கு அது ஒரு 2000 ருபீஸ் வந்துடும். சில மாதங்களில் மட்டும் 2 வாரம் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் அப்போ மாற்றிப்போம். அதனால தான் நான் வந்து என்னோடய லிஸ்ட்டில் இந்த நான்வெஜ்ஜுக்கான பொருட்கள் எல்லாமே இருக்காது. எப்போ குக் பண்ணுறேனோ அதுக்கு முன்னாடி தான் அதெல்லாம் வாங்கிப்பேன். ஸோ இதை தவிர்த்து செலவுகள்னு பார்த்திங்கன்னா டெய்லி பால் செலவு, அதுக்கப்புறம் டீ தூள், காஃபி தூள் இந்த மாதிரி. நாங்கள் வந்து டீ தூள், காஃபி தூள்லாம் பல்காலாம் ஸ்டோர் பண்ண மாட்டோம். சில நேரம் குடிப்போம், சில நேரம் குடிக்க மாட்டோம். ஸோ அது மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. டோட்டலாக என்னோடய மந்த்லி க்ராசரி பட்ஜெட்டுனா அந்த 15 டேஸுக்கு 2500 ருபீஸ் வரும். அது போக வெஜிடபிள்ஸுக்கு 2000, நான்வெஜ்ஜுக்கு 2000, அந்த மந்த் எண்ட்லேருந்து அந்த நெக்ஸ்ட் மந்த் சொன்னேன் இல்லையா அந்த 10 டேஸ் பீரியட் அதில் ஒரு 1000 ருபீஸ் வரும். அது டிபெண்ட்ஸ் தான். ஸோ டோட்டலாக என்னோடய பட்ஜெட் 7500லேயே முடிஞ்சிடும். நான் சொன்ன விஷயங்களில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில் விலாகாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட் ஃபார்முலா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.